இணைந்து கொண்டிருக்கின்றோம் தலைப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய நாளுக்குரிய தலைப்பாக ஒரு நாளில் முக்கியமாக பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளுமே பார்ப்பது வல்லமை. இன்றைய நாள் பார்த்தோமானால் இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி, ஏப்ரல் 1 ஏப்ரல் 1ஆம் திகதியினுடனே எல்லோருக்கும் ஞாபகம் வருகின்ற ஒரு விடயம் ஏப்ரல் ஃபூல், அதாவது முட்டாளர் தினம் என்று சொல்லுவார்கள். இந்த ஏப்ரல் ஃபூல் தான் காலையில விடிய கண்முழித்து எழும்பினதுல இருந்து ஒரு மதியம் வரைக்கும் ஏப்ரல் ஃபூல் எங்களுடைய அந்த அழகிய நாட்கள் ஞாபகம் வருகின்றது. குறிப்பாக இன்றைய நாள் இதுவரைக்குமே எழும்பி வேலைக்கு வந்தாச்சு. ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறான ஒரு விடயம் இன்னும் காதுகளில் கிட்டப்படவில்லை. ஆனால் இதை எங்களுடைய பாடசாலை காலங்களிலோ அல்லது நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலகட்டத்தில் அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்த ஒரு காலமாக காணப்படுகின்றது. ஆனால் அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் சற்று மாறிவிட்டதோ என்ற ஒரு சிந்தனையுமே காணப்படுகின்றது. குறிப்பாக பார்த்தோமானால் காலையில் எழும்பினுடனே கலர் சாயம் பூசுவதாக இருக்கலாம், அல்லது போனால் தண்ணி தெளிப்பதாக இருக்கலாம், அல்லது போனால் ஏதாவது ஒரு விடயத்தை சொல்லி பொய்யான ஒரு விடயத்தை அல்லது நம்ப முடியாத ஒரு விடயத்தை காலை வேளையிலே கூறி எங்களை ஆச்சரியப்படுத்துவதாகவோ அல்லது ஏப்ரல் ஃபூல் முட்டாள் என்று சொல்லி அந்த ஒரு சந்தோஷமான இருந்த நினைவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வடைந்து போகின்றதோன்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அது ஒரு சந்தோஷமான நாட்கள் தான். நாங்கள் ஒரு புதிய காலத்தை நோக்கி, இயந்திர காலத்தை நோக்கி, வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அவ்வாறான விடயங்கள் எல்லாத்தையுமே மறந்து விட்டோமோ என்பது ஒரு விதமான ஒரு நகைப்பூட்டும் விடயமாகவே காணப்படுகின்றது. அதை தொடர்ந்து இன்னொரு விடயம் கூட இன்றைய நாளில் ஏப்ரல் 1ஆம் திகதி காலை வேளையிலே காப்போத உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியாக இருக்கின்றது. தேசிய இடத்தில் கிளிநொச்சியை சேர்ந்த மாணவன் ஒருவன் 1ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றான். என்னதான் நாங்கள் மாவட்ட ரீதியாகவோ அல்லது போனால் இன ரீதியாகவோ மத ரீதியாக பாகுபாட்டை காட்டி இருந்தாலுமே பல வருடங்களுக்கு பிறகு கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு மாணவன் தேசிய ரீதியில் 1ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கிறான் என்பது அனைவராலும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஒரு போருக்கு பிந்தைய சூழலில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்கள் எவ்வளவு தூரம் கல்வி நிலையிலும் சரி நாங்கள் பின்தள்ளப்பட்ட ஒரு மாவட்டமாக பார்க்கப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் அந்த ஒரு மாவட்டத்தில் இருந்து இன்றைய நாளில் ஒரு மாணவன் தேசிய ரீதியிலே 1ஆம் இடத்தை பிடித்திருக்கிறான் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அதை தொடர்ந்து பரீட்சை புள்ளிகள் வெளியாக இருக்கின்றது. பல மாணவர்கள் எதிர்பார்த்த புள்ளிகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு கவலையிலும் துக்கத்திலும் இருப்பார்கள். ஆனால் அவ்வாறானவர்கள் தேவையில்லாத விடயங்களை பற்றி யோசிக்காமல் அடுத்ததாக என்ன நாங்கள் செய்ய வேண்டும், அடுத்த கட்ட முயற்சிகள் நாங்கள் என்னத்தை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த தவறான முடிவுகள் எடுப்பதால் எந்த விதமான ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் கிடையாது. வீணாக எங்களுடைய குடும்பத்துக்கு தான் அந்த ஒரு அலைச்சல், அந்த குடும்பத்துக்கு தான் பாதிப்பு வருமையை தவிர்த்து நாங்கள் அதை விடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எவ்வாறு முன்னோர போகின்றோம், அடுத்ததாக நாங்கள் என்ன செய்கின்றோம், படிக்க போகிறோமா அல்லது போனால் வேலைக்கு போக போறோமா, என்ன வேலைக்கு போக போறோம், என்ன எங்களுடைய துறை சார்ந்து அல்லது போனால் துறைக்கு அப்பால் இருக்கின்ற எந்த விடயங்களை பார்க்க போகின்றோம், இவ்வாறான விடயங்களில் தான் நாங்கள் கவனம் செலுத்தவே வேண்டுமே தவிர்த்து அதை தாண்டி வேறொரு விடயங்களை நாங்கள் யோசிக்க கூடாது. காப்போத உயர்தரம் என்பது ஓகே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்க போகின்ற ஒரு காலடிக்கான ஒரு பெரிய ஒரு படி. இந்த உயர்தரத்தில் இருந்துதான் உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்க போகின்றோம். ஒரு சமூகத்திற்குள் நாங்கள் நுழைய போகின்றோம். ஒரு வேலை சார்ந்த ஒரு பாதையை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகின்றோம். எந்த துறைக்குள் நாங்கள் நுழைவது, எந்த துறையில் காலடி எடுத்து வைப்பது என்பதற்கான ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த காப்போத உயர்தரத்தின் பின்னரான அந்த பரீட்சை புள்ளிகள் வெளியானதன் பின்னர் தான் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த ஒரு நாளில் தான் இன்றைய நாளில் இந்த உயர்தர பரீட்சை எழுதின மாணவர்கள் இருக்கிறார்கள். சிந்தித்து யோசித்து செயல்படுங்கள். உங்கள் துறையில் தான் பயணிக்க போகிறீர்களா அல்லது உங்கள் துறையை தவிர்த்து வேறொரு துறையில் உங்களுக்கு பிடித்தமான துறையில் பயணிக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் உங்களால் இயலுமானவ என்னால் இந்த விடயத்தில் சென்றால் முடியும், நான் முடித்து காட்டுவேன் என்று உங்களுக்கு முடிந்தால் அந்த துறையில் நீங்கள் பயணிங்கள், பிரகாசியுங்கள். குறிப்பாக வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் எதிர்பார்த்த புள்ளிகள் கிடைக்காத அந்த மாணவர்களுடன் நாங்களும் பக்கபலமாக இருக்கிறோம். தேவையில்லாத விடயங்களை யோசிக்காமல் உங்களுடைய பாதைகளை நீங்கள் வகுத்து வாழ்க்கையில் சிறப்பான ஒரு படியை எடுத்து வைக்க வேண்டும். இந்த நாட்களை நாங்களும் மீண்டும் ஒரு நினைவூட்டி பார்க்கிறோம். நாங்களும் எங்களுடைய பரீட்சை காலங்கள், பரீட்சை புள்ளிகள் வெளியாக இருந்த அந்த நாளில் எவ்வாறான மனநிலையில் காணப்பட்டோம் என்பது எல்லோருக்கும் சற்று நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கின்றது. இன்றைய நாளில் இந்த காலை வேளையில் எல்லோருமே உங்களுடைய உயர்தர பரீட்சை புள்ளிகள் வெளியான அந்த நாளுக்கு சென்று வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஹரியர, நீங்களும் என்ன மாதிரி உங்களுடைய நாள்? நிச்சயமா
அப்போ இந்த உயர்தர பரீட்சைன்னு வந்தால் வந்து உயர்தர பரீட்சை என்றாலே வந்து நாங்கள் உயர்தர பரீட்சை எழுதி அந்த ரிசல்ட்ஸுக்கு பயப்படுறதை விட பக்கத்து வீட்டுக்காரர் சொந்த பந்தங்கள் போன் அடிச்சு ரிசல்ட்ஸ் கேட்பாங்களேன்றதான் கடும் பயமாக இருக்கும் எங்களுக்கு. அப்போ காலமையில் வந்தோடனே இப்போ இவ்வளோ நேரமும் உங்களை எல்லாம் மோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய ரோஹினி அவள் உடனே ஒரு ஆளுக்கு போன் அடிச்சு உங்களுக்கு என்ன ரிசல்ட் என்று கேட்கக்கூடிய. அப்போ இந்த உயர்தர பரீட்சையில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கஷ்டமே அடுத்தவன் என்ன ரிசல்ட்ஸை கேட்பான். விடிய காலம் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரியும் போது பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு வந்து நிற்பாங்க. அப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் இந்த பழைய விடயத்துக்கு வருவோம். இன்றைக்கு இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஏப்ரல் முட்டாள்கள் தினமாக இருக்கிறது. அப்போ இந்த உலக முட்டாள்கள் தினத்தின் உலக முட்டாள் தினம் வந்து ஏப்ரல் முட்டாள்கள் தினமாக குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. எதற்காக அவர்கள் கொண்டாடுகிறார்கள்? இந்த ஒரு நாளை வந்து தங்களுடைய சந்தோஷமான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் குதூகலம் கவலைகள் மறைந்து அனைவரும் சமமாக அனைவரும் நகைச்சுவை என்ற ரீதியில் இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுகிறது. ஒரு பக்கம் இது ஒரு மன ஆறுதல் அல்லது எங்களுடைய உள பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. இதனுடைய தீம் அல்லது இதனுடைய அடிப்படை எண்ணக்கரு, இந்த முட்டாள்கள் தினத்துடைய அடிப்படை எண்ணக்கரு என்னவாக இருக்கிறது என்றால், ஒரு புத்திசாலி முட்டாளை விட நகைச்சுவை உணர்வுள்ள முட்டாள் மேலானவன் என்பதுதான் இதனுடைய விடயமாக இருக்கிறது. தங்களை புத்திசாலியாக காட்டிக்கொண்டு படுமுட்டாளாக இருக்கிறத விட ஒரு நகைச்சுவை ஜோக் அடிச்சு அடுத்தவங்களை கலாய்க்கிறான் அதையும் சாதாரணமாக எடுத்து கொண்டு செல்லக்கூடிய அப்படியான விடயங்கள். அப்போ நகைச்சுவை உணர்வு மனிதர்கள் மத்தியிலே வர வேண்டும். உருண்டு இறுக்கமாக இருக்கிற மனிதர்கள் எல்லாம் விலத்தி விட்டுவிட்டும் கொஞ்சம் தளர்வாக இருப்பதுதான் எங்களுடைய இந்த சூழ்நிலையிலே உலகத்தை பாதுகாக்கக்கூடிய என்பதுதான் இந்த முட்டாள்கள் தினத்துடைய விடயமாக இருக்கிறது. அப்போ இந்த முட்டாள்கள் தினம் என்று வந்தால் இப்போ இருக்கக்கூடிய சந்ததிக்கு இதனுடைய சந்தோஷங்கள் அல்லது இதனுடைய ஆர்வங்கள் எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. ஆனால் 90களின் குழந்தைகள் அல்லது அதற்கு முற்பட்டவர்கள் இந்த 90 எங்களை போன்ற இந்த 90s கிட்ஸுக்கு வந்து இந்த விடயமே முக்கியமானது என்றால், ஒரு வருடம் ஆரம்பித்து விட்டாலே அல்லது மார்ச் மாதம் வந்து விட்டாலே இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்காக காத்திருப்போம். பாடசாலைகளுக்கு சென்று நண்பன் அதை கலாய்க்கிறது அல்லது டீச்சர் மேட் ஏதாவது போய் சொல்கிறது, இப்படி பல்வேறு விடயங்களுக்கு அதரையும் ரூல்ஸ் வச்சுப்பாங்க. 12 மணிக்கு பிறகு ஏப்ரல் ஃபுல் முடிஞ்சிடும். எனவே 12 மணிக்கு முதல் நீங்கள் இப்படியான முட்டாள்கள் ஆகக்கூடிய விடயங்களை ஈடுபடும். இப்படி பல்வேறு விடயங்கள் நாங்கள் செய்வோம். முட்டை உடைக்கிறது, தக்காளி பழத்தை அடிக்கிறது, இப்படி பல்வேறு விடயங்கள் நடைபெறக்கூடியதாக வந்து இந்த காலங்களில் சில பேர் காதலை கூட ரை பண்ணுவாங்க. கொண்டு போய் சொல்லி பார்ப்போம், ஓகே இல்லாட்டி பிரச்சனை வந்தால் ஏப்ரல் ஃபுல் வந்துட்டு சமாளித்து கொண்டு போகும். அப்போ இப்படி பல்வேறு விடயமான சந்தோஷமான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உள நெருக்கடிகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலத்தில் இப்படியான சந்தோஷமான விடயங்கள் இடம்பெறுவதுதான் எங்களுடைய உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும் என்று கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் பொது வழிகளிலே மனிதர்களோடு மனம் விட்டு பழகக்கூடிய அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய இயல்பான நகைச்சுவை உணர்வை வெளிக்கொணரக்கூடிய அளவிற்கு மனிதர்கள் தங்களை ஒரு கொஞ்ச நேரத்துக்காவதும் இருத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாகவும் இருக்குது. அதுதான் எங்களுடைய இந்த உள பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்தும் மனதை ஆறுதலாக வைத்திருக்கக்கூடிய விடயமாக இருக்குது. ஒருபுறம் இந்த ஏப்ரல் தினம் ஏப்ரல் ஃபுல் டே வந்து இருந்தாலும் இது வந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டு பார்த்தும் பாடசாலை காலங்களை மீட்டு பார்த்து இந்த டியூஷனுக்கு போய் வரைக்கும் அந்த காலங்களாம் நடந்தெல்லாம் மீட்டு பார்த்தும் எங்களை நாங்களே நினைவுகளால் மீள் நிரப்பிக் கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் அதை ஒரு முறை கொண்டாடி அனுபவித்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வழியாக இருக்கிறது. நேற்றைய தினம் நள்ளிரவு பகுதிகளில் இந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வழியாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய மாணவர்கள், குறிப்பாக கிளிநொச்சியை சேர்ந்த மாணவர்கள் எல்லாம் தேசிய ரீதியிலே கணித பிரிவிலே முதல் நிலையை தக்க வைத்திருப்பதெல்லாம் இந்த இனம் இன்னும் கல்வி எனும் ஒரு ஆயுதத்தை கைவிடவில்லை. கல்விக்கு பேர் போன இனம் இன்னும் கல்வியை தங்கள் கைகளிலே உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் மாறுதட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கும் பெருமையாக இருக்குது. எனவே எங்களுடைய தலைமுறை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமுறை கல்வியை ஆயுதமாக பயன்படுத்தி இந்த இனத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைமுறைக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். இன்னொரு விடயம், இந்த பரீட்சைகளில் சித்தியடைய தவறியவர்கள் அல்லது பெறுபவர்களை குறைவாக எடுத்தவர்கள், நினைத்த இலக்கை அடைய முடியாதவர்களுக்கெல்லாம் மற்றவர்கள் கூறுவது போல இதை விட உங்களுக்கு வேற வாய்ப்பு இருக்கு, வேற பல்கலைக்கழகம் இருக்கு, வெளிநாடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நான் கூற விரும்பவில்லை. மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். ஒரு விடயத்தில் வந்து சாதாரணமாக கிடைப்பதை விட ஒரு விடயத்தில் அவமானப்பட்டு தோல்வி அடைஞ்சு போராடி அந்த விடயத்தில் வெறி கொண்டு படித்து நாங்கள் சாதிக்கும் போதும் அது கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என்பது, அது கொடுக்கக்கூடிய பெருமை என்பது எந்த காலத்திற்கும் நாங்கள் மாறுதட்டி இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி நான் சாதிச்சேன் எங்களை நாங்களே இறைமீட்டி பார்ப்பதற்குரிய விடயமாக இருக்கு. ஒரு விடயத்தில் தோல்வி அடைஞ்சு அவமானப்பட்டு அந்த விடயத்தில் மீண்டும் ஒரு சாதனையாளராக மாறும்போதும் இந்த வாழ்க்கையில என்னதான் இந்த வாழ்க்கை எங்களை போட்டு அடித்தாலும் இந்த விடயங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்கு. வேறொரு எங்களை மோட்டிவேட் பண்ண ஊக்கப்படுத்த வேண்டிய வரவில்லை. அட 7 எக்ஸாமையே நான் 2 தரம் 3 தரம் திருப்பி எழுதி கஷ்டப்பட்டு இரவு பகல இருந்து வெளியிடங்களை தங்கியிருந்து அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி இன்றைக்கு வந்தால் இதெல்லாம் இந்த வாழ்க்கையில சின்ன பிரச்சனை, இது எப்படியாச்சும் நாங்கள் கடந்து விடுவோம் என்றும் எங்களை நாங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடியதற்கு எங்களை மோட்டிவேட் பண்ணி கொள்ளக்கூடியதற்கு அந்த ஒரு தோல்விகள் எங்களுக்கு காரணம். எனவே மற்றவர்கள் கூறுவது போல ஏஎலோட ரிசல்ட்ஸ் குறைஞ்சா கவலைப்படாங்க, அடுத்த கேம்பஸ் வேறு யூனிக்கு போங்க அல்லது வெளிநாட்டுக்கு போங்க எல்லாம் சொல்லக்கூடிய மீண்டும் ஒரு முறை முயற்சியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளவு காலமும் போடாத அந்த முயற்சியை போட்டு முயற்சித்து பாருங்கள். இந்த போன முறையெல்லாம் ஏஎல் ரிசல்ட்ஸ் வரைக்கும் பல்வேறு பேற்ற இந்த ஊக்க கருத்துக்களை அல்லது அவர்கள் பட்டுக்கக்கூடிய கஷ்டங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2 தடவை ஃபெயிலாகி 3ஆம் தடவை அப்பா அம்மாட்ட நான் ஐஎல்டிஎஸ் படிக்க போகணுன்ட்டு டவுனில் வந்து தனியாக ரூம் எடுத்து இந்த பாடத்தை படித்து சாதித்து தான் மாவட்ட மட்டத்தில் சாதனை அடைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு அப்பா அம்மாட்ட சொல்லி அந்த வெளிவாயிருக்க காணொலிகள்லாம் பலரை கண்கலங்குது. அப்போ அப்படியான சாதனையாளர்களுக்கு நாங்கள் ஒரு தர தோல்வி என்பது எல்லா மனிதர்களுக்கும் வந்துதான் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்
சிறந்த ஒரு வாழ்க்கை அனுபவ பாடத்தை பெற்றுக்கொள்வார்கள் இல்லை. அடி வாங்கணும், அடி வாங்கி விழுந்து எழும்பி தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் கடந்து நாங்கள் வரும்போது அது எங்களை நாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கும். எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடும். அப்போ எல்லாம் சாதாரணமாக எழும்பி வரையில இவ்வளோ இடத்துல தோத்துக்கிட்டு வந்து நாங்கள் எங்களை நாங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய. எனவே தோல்வி அடைந்து விட்டோம் என்று இந்த இடத்தை விட்டு நிறுத்தி விடாதீர்கள். அல்ல இது போதும் என்று நிறுத்தி விடாது. போதும் என்று சொல்வதற்கு அடுத்தவர்கள் எங்களுக்கு போதும் என்று சொல்வதற்கு அவர்கள் உரித்துடையவர்கள் அல்ல. இது போதும் என்று நாங்கள் நினைக்க தொடங்கி விட்டாலே அதுதான் எங்களுடைய தோல்வியினுடைய உடற்பதியாக இருக்கும். எனவே அளவு கிடந்த சாதனைகளை உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், இலட்சியங்களை வைத்துக் கொள்ளுங்கள். போதும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. ஒரு தடவை போதும் என்று நினைத்து விட்டோம் என்றால் அதுவே இந்த வாழ்க்கையில் எங்களை போதும் என்று இருத்தி எங்களுடைய ஊக்கத்தை குறைத்துவிடும். எனவே முயற்சியுங்கள், அடுத்த முறை முயற்சியுங்கள். இப்போது போட்ட உழைப்பை விட கடுமையாக உழையுங்கள். உங்களை இந்த வாழ்வில் பலருக்கு முன்னுதாரணமாக மாற்றுங்கள். அதற்கான முயற்சி அல்லது அதற்கான ஒரு படிக்கல்லாக இந்த தோல்விகள் உங்களுக்கு இருக்கட்டும் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து காப்போத்த உயர்தர பரீட்சைகள் புள்ளிகள் வெளியாக இருக்கின்றன. நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலுமே அந்த உங்களை வந்து வளப்படுத்துவதற்கான கருத்துக்களை சொன்னாலுமே வந்து ஹரிஹரன் சொன்னது போல மீண்டும் முயற்சியுங்கள். உங்களால் முடியாவிட்டால் அடுத்த முறையாவது முயற்சியுங்கள், அடுத்த முறை முயற்சியுங்கள். முயற்சி தான் வந்து வெற்றிக்கான முதல் படியாக இருக்கும். தளர்ந்து விடாமல், என்னதான் வந்து நீங்கள் எதிர்பார்த்த புள்ளிகள் கிடைக்காமல் போனால் வந்து தளர்ந்து விடாமல் அடுத்த முறைக்கு முயற்சி செய்துங்கள். அல்லது போனால் வந்து சரி உங்களை அடுத்த முறைக்கு கல்வி ரீதியாக முயற்சிக்கவில்லை என்றாலும் கூட தொழில் ரீதியாக என்ன தொழில் வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பரீட்சை புள்ளிகள் வெளியானது பின்பு வந்து பல தொழில் நிறுவனங்கள் வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பார்கள். அல்லது போனால் வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பத்தை கோரி இருப்பார்கள். அதன் மூலம் இணைந்து அல்லது போனால் தொழில் கல்வியை நீங்கள் கற்கலாம். பாடசாலை கல்வியை உங்களால் கற்க முடியவில்லை இருந்தாலுமே வந்து தொழில் கல்வியை கற்கலாம். பல தொழிற்கல்வி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிறுவனங்களுமே வந்து எங்களுடைய பிரதேசத்திலே பல கல்வி நிறுவனங்கள் தோற்றம் பெற்றிருக்கின்றன. எனவே வந்து அந்த கல்வி நிறுவனங்களின் ஊடாக வந்து உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து நீங்களும் வழிவகுத்துக் கொள்ளுங்கள். நான் ஏலவே சொன்னது போல வந்து உயர்தர பரீட்சை தான் வந்து உங்களை வந்து சமூகத்திற்குள் உள்நுழைவதற்கான ஒரு முதலாவது படியாக காணப்படுகின்றது. அதன் பின்னர் தான் வந்து நாங்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஹரிஹரன் சொன்னதை போல வந்து பல அடிகள் உதைகள் வேண்டிதான் வந்து இந்த சமூகத்தில் எங்களால் வந்து நிலைத்து நிற்கக்கூடியதாக ஒரு நிலைதான் தற்பொழுது காணப்படுகின்றது. ஓடி 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 உழைத்து சமூகத்தில் பல அடிகள் அவமானங்கள் நாங்கள் செய்தவற்றை வந்து பாராமல் அதற்கான ஒரு நன்றியை செலுத்தாமல் இருக்கின்ற ஒரு சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகத்தில் எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும் என்பதை வந்து இந்த காலகட்டம் தான் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு டீனேஜ் பருவம், அதாவது இந்த 11 பருவத்தை கடந்து வந்து அடுத்த ஒரு பருவத்திற்குள் காலடி எடுத்து வைக்க போகின்றோம். இதுவுமே வந்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் வந்து ஒரு பொறுப்புள்ள மனிதராக வந்து நாங்கள் இந்த சமூகத்தில் மாறப்போகின்றோம். எனவே வந்து அந்த நிலையை வந்து நாங்கள் சிறப்பாக கடந்து சமூகத்தில் ஒரு நட்பிரஜையாக முன்னேற வேண்டும். சரி, ஹரிஹரன் ஏதோ சொல்ல ஆசைப்படுறீங்க போல இருக்கு. நிச்சயமா. அப்போ இந்த காலத்தில் வந்து இந்த காலம் எங்களுக்கு ஒரு முறுக்கேறின காலமாக இருக்குது. இந்த இளம் வயது என்ன சொன்னாலும் இருக்காது. நாங்கள் எடுக்கக்கூடிய விடயங்களை சாதாரணமாக முடிக்கக்கூடிய காலமாக இருக்குது. எனவே என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், உன்னால் யாராவது முடியாதுன்னு சொன்னால் நீங்களே என்னால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நான் முடிவெடுக்கணும், முடியுமோ முடியாது. அப்போ யாராவது என்னால் இது முடியாதுன்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன். அப்போ அது அந்த வயது கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். எனவே இந்த இளைய வயதில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உடம்பெல்லாம் முறுக்கேறி இருக்கும். எனவே எங்களால் முடியாது என்று நக்கல் அடித்தவர்கள், சிரித்தவர்கள், கேலி செய்தவர்களுக்கு முன்னெல்லாம் நீங்களாம் முடியாது என்று சொன்னது நீங்கள் என்னை தீர்மானிக்க முடியாது, அதை நான் தான் முடிவெடுக்க வேண்டும். முடித்து காட்டுங்கள், பெருமை மிக்கவர்களாக மாறுங்கள். சின்ன இப்போ எல்லாருக்குமே இந்த சின்ன நாங்கள் சைக்கிள் பழகினது ஞாபகம் இருக்குது. விழுந்தெலும்பி முழங்கால் இப்போ வரைக்கும் முழங்கால் அந்த காயம் இருக்குது. முழங்கால் சிரட்டை தேஞ்சு, கைகால் தேஞ்சு, விழுந்தெலும்பி முதல் அந்த பெடலுக்கு கீழால் ஓடி, பிறகு மேலே அந்த பெடலுக்கு மேலால் ஓடி என்றும் பல்வேறு ஞாபகங்கள். ஆனால் சைக்கிளில் தேர்ச்சி பெற்று சாதாரணமாக ஏற்கனவே பழகி வந்தவர்களுக்கெல்லாம் அந்த நினைவுகள் இருக்காது. எனவே விழுந்தெலும்பி எப்பவும் நாங்கள் என்ன செய்கிறோம், இத்தனை பெரிய வாகனம் ஓடினாலும் சின்ன சைக்கிளில் விழுந்தெலும்பி அந்த காயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். எனவே காயங்கள், வலிகள், இதுகள் எல்லாம் தான் உங்களுடைய வாழ்க்கையை சுவாரஸ்யங்களாகும். இந்த பெரிய விஷயமெல்லாம் தாண்டி வந்து நான் எக்ஸாமரை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் பாஸ் பண்ணி காட்டினான் தானே. அப்போ இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதெல்லாம் பெரிய வேலை இல்லைடா, இதெல்லாம் சின்ன சின்ன வேலை, நான் கடந்து போயிட்டு வேண்டும். அடுத்தடுத்த கட்டங்களில் வரக்கூடிய பெரிய சோதனைகள் எல்லாம் தாண்டி செல்வதற்கு இந்த சின்ன சின்ன தோல்விகள் கொடுத்துக்கக்கூடிய வழிகள் எங்களுக்கு மிகப்பெரிய பாடமாகும். எனவே வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய துறைகளிலேயும் நீங்கள் உங்களை அடுத்த கட்டத்திலே சென்று பலப்படுத்தி இந்த இனம் கல்வியால் அல்லது கல்வியை ஆயுதமாக்கி இந்த இனம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும். கல்வியால் தன்னுடைய நிலையை இந்த இனம் இருப்பை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் என்பதை உலகறிய செய்யும். இன்னொரு பக்கம் அந்த நிலையை எட்டுவதற்கு போராடுங்கள், தொடர்ச்சியாக போராடுங்கள். போராடுவது என்பது தமிழர்களுடைய ரத்தத்தில் ஊறிய விடயம். எனவே தோல்விகளை கண்டு துவண்டு விடாதீர்கள். மீண்டும் பழையபடி தொடங்குங்கள். நாளை மீண்டும் முழித்து எழுந்து கொள்ளுங்கள். பழையபடி தொடங்குங்கள், பழையபடி போராடுங்கள். உங்களால் முடிந்தளவை செய்யுங்கள், வெற்றியை காட்டுங்கள். அந்த வரலாறுகள் எங்களை காலம் உள்ளவரை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை தான் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். எனவே
இந்த பரீட்சையிலே உங்களுடைய இலக்குகளை தவறவிட்டவர்கள் அடுத்த பரீட்சை அல்லது அதற்கடுத்த பரீட்சையிலே உங்களையும் ஒரு சாதனை நாயகர்களாக அல்லது உங்களுடைய கதைகளையும் ஊக்க கதைகளாக நாங்களும் இந்த நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டும் நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் கரிகரன் மற்றும் நான் ரோஹிணி இறந்து செல்வோம். நன்றி. நன்றி.